இன்றைக்கும் நாங்கள் அவ்வளவு பணியாற்றி வருகிறோம். இங்கே தொகுதி பொறுப்பாளர்கள் என்று தேர்தலுடைய நிலைப்பாட்டிற்கு இங்கே மாவட்ட கழக செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை பேரில் தலைமையுடைய ஆலோசனை பேரில் ஒன்றிய செயலாளர் என்ற எங்கள் பணியை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேலும் இங்கே இருக்கின்ற தலைமையுடைய அண்ணன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடப்போம். உங்கள் பின்னாலே பயணிக்க தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நல்லதோர் கூட்டணியை, சிறந்ததோர் கூட்டணியை தலைமை அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய பேராசை. அந்த நிலைப்பாட்டை எடுத்து செய்வீர்களானால் நிச்சயம் வென்று காட்டுவோம். படை தளபதியாக அல்ல, படை வீரர்களாக உங்கள் பின்னாலே இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்ப்பளித்த மாவட்டத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை வணங்கி இக்கூட்டத்திற்கு வழிபடுவதற்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி 6 ஆண்டுகளுக்கு மேலான பயணம், சற்றும் கலைப்பறியா முகங்கள். நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எங்கள் நண்பனுக்கு என்ன பயம்? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இன்றுமே உங்கள் முகங்கள் எங்கள் நெஞ்சங்கள் சொல்லும். நாங்கள் அரசியலுக்கு அண்ணனுக்காக வந்தவர்கள். அவர் பின்பு 6 ஆண்டுகள் அல்ல 60 ஆண்டுகள் ஆனாலும் அவர் பின்பு நிற்போம். 6 ஆண்டுகளில் எத்தனையோ தோல்விகள், சற்றும் கலைப்பறியா முகம். ஆனால் இனி நடக்கும் ஒவ்வொரு அரசியலிலும் ஒவ்வொரு இடத்திலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றியை மட்டுமே காட்சி அளித்தார். இப்ப 60ல 20 நாள் காட்சி அளிக்கிறார். அவருடைய முகத்துக்கும் எல்லாமே தமிழ்நாட்டில் தனியா கட்சி சார்பு இல்லாம யாருப்பா பிரசிடன்ட் அங்க இருப்பான். அட இருப்பான், ஒரு நிமிஷம் கேட்டுப்பான். திமுக எல்லா கட்சிக்காரங்களும் விரும்பி கேட்கிற பிரசிட் எதுனா எங்க அண்ணன் பண்ணலாம். யாராலும் பிரசிட் வெல்லவும் முடியாது, ஒன்றும் குறை சொல்லவே முடியாது. அப்படியாப்பட்ட தங்க தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. நமக்கு என்ன கவலை? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரியும், அதே மாதிரி புரட்சித் தலைவர் அம்மா சொன்ன மாதிரியும் நாளையும் நமது நாற்பதும் நம்மளே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் நாங்களாம் சேர்ந்தோம். அம்மா அணி, ஜே அணி உருவாக்குறோம். பல இப்ப எடப்பாடி கம்பெனி மாதிரி பல திமுக அன்னைக்கு கண்டா முடுக்கிறது சிம்பாலுக்கு இருக்கிறதா ஜாலியாக நாங்க எத்தனை பேர் நாங்க தான் நிற்போம். அன்னைக்கு இருந்தோம் 88 நாங்க போஸ்ட் ஒரு பக்கம் போய் ஒட்டுறது, அந்த திமிக்கலாம் பிடிச்சி பிடிச்சவங்களை கிழிச்சு கொடுக்கிறது, திரும்பி வச்சா ஒட்டுறது. இந்த வேலை தான் நாங்க செஞ்சோம். அதே சோதனை ஊராட்சி செயலாளர், கிளை செயலாளர், வார்டு செயலாளர்களே, இந்த மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிகோடு பொலிகோடும் வழிநடத்துகின்ற பொறுப்பாளர் பெருமக்களே, உங்களுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளது. இங்கே வருகிறதற்கு அனைத்து நிர்வாகிகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும், வர இருக்கின்ற தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் கூறுவதோடு
இங்கே என்னை ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கின்ற என்னை நாளை இன்றைக்கு சாயங்காலம் தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வருது. அது என்னன்னு கர்ப்பி கொண்டீஸ் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற கேபி முசுவன் ஆகட்டும் அல்லது எம்ஜி சேகர் ஆகட்டும் 1984 நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட கம்ப்யூட்டர் ஆகட்டும் இங்கு இருக்கின்ற கேபி அன்பழகன் ஆகட்டும் இங்கு இருக்கின்ற பழனிப்பன் ஆகட்டும் இந்த 2 மாவட்டத்தில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதன் சேர்மன் ஆகட்டும் அத்தனை பேரும் இருக்கின்ற உழைப்பு இல்லாமல் இந்த டிகேஆர் உழைப்பில்லாத பதவிக்கு வந்தவர் அல்ல. அப்படி உழைப்பால் பல்வேறு சோதனை சந்தித்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட துரோகிகள் பதிவிடத்தின் மத்தியில் சாதாரண குறுகிய சிறு விவசாயம் இருக்கின்ற எனக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தலைமை நிலை செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு வழங்கி அழகு பார்க்கின்ற என்னுடைய குடும்ப தலைவர் அத்தனை உள்ளங்களும் நீங்க இடம்பெறுகின்ற ஒப்பற்ற தலைவர் தியாகத்தின் மறு உருவம் அப்படிப்பட்ட தலைவருக்கு என்னுடைய சார்பிலும் இங்கே வருகின்ற அத்தனை கிழமையுடைய நிர்வாகிகள் சார்பாலும் கோடான கோடி நன்றியை அவருடைய மனதாக சமர்ப்பிக்கின்றோம். தலைவர் பற்றி எல்லாம் பேசினார்கள், கருத்து சொன்னார்கள். எப்படிப்பட்ட தலைவர் என்பது தமிழக மக்கள் அறியாத ஒண்ணல்ல. அடைந்த தியாகிகள் ஒரு பக்கம் என்று சொன்னால் திராவிட பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கின்றவர் நம்மளுடைய அண்ணன் டிடி அவர்கள். தியாகத்தின் மறு உருவம் எப்படி என்று சொன்னால் ஒரு முதலுக்கு 3 முதலும் உருவாக்கிய தந்த பெருமை நம்ம அண்ணனின் சேரும். புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் அரசியலே வேண்டாம் என்ற நிலைமை இருந்தது. கத்திப்பாளையத்தில் எப்படி சொல்லி லாரி விட்டு பாண்டிச்சேரி வருகின்ற கண்டசாரங்களை இழுத்து விடுவாங்க நிலைமை. புரட்சி தலைவர் அம்மா வருகின்ற தூரு எல்லாம் மேடையில தீயிக்கிறது, கொடியில வெட்டி சாய்க்கிறது, மின்சாரத்தை துண்டிப்பது, அப்படிப்பட்ட சோதனை நேரம் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில். அன்றைக்கு தோளோடு தோளாக தாய்க்கு தன் மகன் செய்கின்ற தனியனாக தமிழகமெங்கும் சூறாவளி சுட்டு போனோம். அவரோடு சேர்ந்து பாதுகாவலை வைத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றிய பெருமை கழகத்துடைய மூச்சாளர் டிவிஎஸ் யாராலும் இருக்க முடியாது. இந்த மாவட்டத்தில் கேபி முனிசாமி ஆகட்டும், தம்பி ஆகட்டும், யாராலும் மறுக்கவும் முடியாது என்ற பத்திரிகையாளர்கள் அவங்க போய் கேள்வி சொல்றது உண்மையா இல்லையா? அப்படி பொய் என்று சொன்னால் இதே நான் தூக்கு மாட்டு சாப்பிடுறது நான் தயாரா இருக்கேன், அவங்க தயாரா? அப்படிப்பட்ட தியாகத்துக்கு நல்ல சொந்தக்காரன் தலைவர் பல்வேறு சோதனை சந்தித்துக் கொண்டு அவ்வளவு தாங்கிக் கொண்டு பொருளாதாரம் தாங்கிக் கொண்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டு நமக்கு இன்பத்தை மட்டும் காட்டுகின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் சொன்னால் தமிழகத்திலே அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்தது, புரட்சி தலைவர் அம்மா அடுத்தது நம் தலைவர்லாம் சொல்ல முடியும். கொள்ளையடித்த கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது, காலில் வந்து பதிவான கூட்டம்
கீழே பயணிப்பது நாமளும் பெரிய பாக்கியமாக செய்ய வேண்டும். இன்னொன்று சொல்கிறார், இது தென் மாவட்ட காட்சி, மற்ற மாவட்டத்தில் இல்லை. அது தவறான எண்ணங்கள். ஓட்டு சதவீதம் குறையலாம், இல்லைன்னு மறுக்க முடியாது. தென் மாவட்ட ஓட்டு வாக்கு வந்து குக்கரை கோத்துப்பியே கூடுதலா வரலாம். ஆனால் சென்னை டு கோயம்புத்தூர் வரை, கன்னியாகுமரி ஒசூர் வரை பறந்து விரிந்து கிளைகளுமே இல்லை, ஒன்றியமே இல்லை, ஊராட்சி இல்லை, கிளையில் கொண்டு தலைவர்கள் இருக்கின்ற நிர்வாகிகள் பெற்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இங்க 200 ரூபாய் கொடுத்தோ அல்ல 500 ரூபாய் கொடுத்தோ அல்லது வாகனம் வைத்து கொடுத்து சாப்பாடு போட்டு கொடுக்கிற கூட்டம் இந்த கூட்டம் இல்லை. உண்மையாக தன்னுடைய டிவி என்ற மூட்டத்துக்காக கொடுக்கிற கூட்டம் கூட்டம். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? எதுக்கு தென் மாநில கட்சி, மாவட்ட கட்சி, மாநில சொல்ற நோக்கம் என்ன? அதை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், இங்க குறிப்பா எடுத்து சொன்னால் தருமபுரி மாவட்டத்தில் 19 ஒன்றியம் இருக்கின்றது, 10 பேரூராட்சி நகராட்சி இருக்கின்றது, 23 சார்பணி மாவட்ட செயலர் இருக்காங்க, 251 ஊராட்சி இருக்கின்றது, 199 வார்டுகள் இருக்கின்றது. இன்றைக்கு குறிப்பா அன்பு சோழர் முருகன் போட்டியிடுகிற சரி, அல்லது நான் போட்டியிடுறது சரி, ஒரு தொகுதிக்கு 17,000 வாக்கு 18,000 வாக்கு வாங்க முடியும் சூழ்நிலை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7,000 நிர்வாகிகள் மாவட்டம் இருக்காங்க சார்பணியில. ஒவ்வொரு ஒன்றுக்கு 28 பேர் கழகம் இல்லாத இருக்காங்க. அப்படி என்று சொன்னா 7,000 பேர் நிர்வாகி இருக்காங்க. இங்க இருப்பவங்க எதுக்கும் சோழ போனது கிடையாது. இன்றைக்கு 17,000 இருக்கின்ற வாக்குகள் இந்த சூழ்நிலையில் நம் தலைமையில் இருக்கின்ற பற்று பாசத்தால் குறைஞ்சது 25,000 ஆட்டோமேட்டிக்கே விழுகிற சூழ்நிலை தருமபுரி சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. அதே மாதிரிதான் கிருஷ்ணகிரி 22 ஒன்று இருக்கின்றது, ஒரு நகராட்சி, ஒரு மாநகரம், 6 பேரூராட்சி இருக்கின்றது. அங்கே நினைவுதான் கழகப்படி நாம் செய்கின்ற செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், உறுப்பினருக்கான தலைமையிலிருந்து வழங்கப்பட்டது போய் உறுப்பினர் சேர்ந்து அதை பாருங்க, விட்டு போயிருந்தா கொடுங்க. கிளைகளுக்கு முதல்ல ஏற்படுத்துங்க. உறுப்பினர் சேர்ந்துதான் கிளை அமைக்க முடியும். கிளை அமைக்கும் போதுதான் பூத்து கமிட்டி அமைக்க முடியும். தருமபுரி பொறுத்த கிட்டத்தட்ட 1809 கிளைக்கழகம் இருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட இந்த முறை 2000 கிளைக்கழகம் பதிவேடு தலைவருடைய ஒப்பந்தோடு வழங்கப்பட்டது. அது பணி நடந்து கொண்டிருக்கின்றது. 1489 பூத்து இருக்கின்றது தருமபுரி 5 தொகுதியில் மட்டும். கிட்டத்தட்ட 12,50,000 வாக்காளர் இருக்கின்றாங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சொன்னா 1800 பூத்து இருக்கின்றது 6 தொகுதியும். நமக்கு மேடூர் தொகுதியை தனியாக கணக்கில் சேலம் மாவட்டம் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை எதற்கும் சோடப்பாகாமல் இருக்கின்ற கழகப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்க வேண்டும். கூட்டணி பற்றி நம்ம தலைவர் பார்த்துவார். அது சாதனை என்ன எப்படி பண்ணுவார். அவர் ஒரு உண்மையை சொல்றது அதான், தேசிய கட்சியோட கூட்டணி தனித்து நீங்க களத்தில் நிற்போம்னு சொல்லிட்டாரு. அது தலைவர் பார்த்துக்காரு. நம்ம செய்ய வேண்டிய பணி, இங்க இருப்பவர்கள் இவ்வளவு பேர் சொன்னா குறைஞ்சது ஒவ்வொருவரும் 50 ஓட்டு பெறக்கூடிய தகுதி பெற்றவர்கள், 100 ஓட்டு வாங்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அதை செய்ய வேண்டிய பணி. டிடியுடைய சின்னம் குக்கர் சின்னம் கிராமத்தில் போய் சேர்க்க வேண்டும். கொடி ஏற்றாளர்கள் கொடி கழக கொடி ஏற்ற வேண்டும். இந்த ஏற்பாடு செய்து கழக வளர்ச்சி நம்முடைய தலைவரை பற்றி ஆங்காங்கே எடுத்து வைத்து மேலும் மேலும் கழகத்தை வளர்ச்சி செய்வதற்கு ஒரு தயாராக நன்மை இருக்க வேண்டும். இங்க அத்தனை நிர்வாகம் வந்திருக்குன்னு சொன்னா நீங்க அதை கேட்டு போய் சொல்லலாம், இவ்வளவு கூட்டம் இருக்கு, தலைவர் இருக்கு, இவ்வளவு ஆலோசனைகள்லாம் வழங்கியிருக்காங்க சொல்லலாம். அதுதான் கழகத்துடைய வளர்ச்சி. அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட வெற்றியை நினைக்கூட இருக்கிறது. 25,000 ஓட்டு இருந்ததுன்னா இந்த நாடாளுமன்றத்தில் 1.5 லட்சம் ஓட்டு இந்த முறை குற்றச்செயலுக்கு வாங்கிறதுக்கு மக்கள் ஓட்டு தயாராக. அதுவே வந்து இரண்டாவது செய்தி 25,000 தொகுதி வந்துன்னா 50,000 பண்ணணும். அது உங்களால் தான் முடியும். அப்படி பணி செய்து வெற்றி கிடைத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டம் இருக்கின்ற நிர்வாகிகளுடைய பொறுப்பு என்று சொல்வதோடு, துரோகிகளாம் எப்படிப்பட்டவர்கள் நல்லா தெரியும். இன்னைக்கு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன? ஒரு முறைக்கு 3 முறை தான் முதலமைச்சர் நிலைமை. இன்றைக்கு செய்கின்ற துரோகிகளுடைய நிலைமை என்ன? கரவேசி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, சின்னம் கிடையாது. அதே நிலைமை இபிஎஸ்சிக்கு
அம்மா நடுவதில் படம். இந்த 3 கலவரம் யாருக்கு என்று சொன்னால் கலெக்டருடைய பொதுச்சாளர் நீதிமன்ற எடப்பாடி சேராது. நாளைக்கு நீதிமன்றமே சேர்ந்த கூட எடப்பாடிக்கு அப்படி வேட்டையை கட்டப்படியாத நிலைமை கூட வரலாம். காலத்தின் கட்டாயம். கண்வினை தன்னை சுடும். 30 நாள் தண்ணி குடிக்கணும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்று கொள்வோம். 150 இடத்துல ரயில். நமக்கு தலைவர் கோபதாக பூஜை நடத்துறாரு. மடியில கிடலைங்க சொல்லலாம். நம்மளே டிடி வச்சு கோட்டேஸ்வரம் வச்சுன்னு சொன்ன ஒரு காலத்துல ரயில் எல்லாம் விட்டாங்க. எங்க சோழ கொள்ள சாம்பல் எங்கெல்லாம் வெடிய 300 கோடி சுத்தினது ரயில். ஒரு விஷயம் இல்லை. படி ஒரு பக்கம், பால் ஒரு பக்கம். பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம், வறட்சியில வாடிக்கொண்டிருக்கும் மாவட்டம் தருமபுரி மாவட்டம். நீர் வளம் கிடையாது, தொழில் வளம் கிடையாது. வெளி மாவட்டத்தில் வெளி மாநிலத்துக்கு போய் பிளப்பத்தை எடுக்கிற நிலைமை தரும மாவட்டம் இருக்குது. ஆனா இந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சருக்கு என்ன பார்க்கலாம்? 10,000 மக்கள் குற்றப்பத்திரிக்கை. அப்ப எத்தனையாவது கோடி சம்பாதிச்சிருப்ப? இன்னைக்கு குடும்பமே போன நிலம் வந்து கொண்டிருக்கிற சாப சும்மாவோட புரட்சித்தலை எம்ஜிஆர் அம்மா ஆன்மா சும்மாவோட அதே தமிழ்நாடு கூட கொடநாடு கொலை வழக்கு ஜனவரி 30-31 ஆரம்பமாயிடுச்சு. இனிமேல் எடப்பாடி கம்பெனிக்கு அத்தனை பேருமே கவுண்ட் டவுன் தான். காலத்தின் கட்டாயம். எந்த சூழ்நிலை துரோகம் வந்து கண்டத வரலாறே கிடையாது. அதை மனித வரைக்கும் செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஆளுநர்கள் அரசை பத்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். திராவிட மாடல் சொல்லி இன்னைக்கு ஒரு திமுக புலம்புறதுக்கு போயிட்டாங்க. எல்லாம் பேக்கேஜ் போகுது. எந்த திட்டமும் 520 திட்டம் அறிவிச்சு எந்த திட்டமும் உறுதியா மக்கள் போய் சேர மாதிரி இல்லை. எல்லாம் ஒரு குடும்பம் போய் சேருது. அந்த நிலையெல்லாம் போய் கொண்டிருக்கின்றது. நமக்கு கருத்திருக்கின்ற தலைவர் நியாயமான தலைவர், நேர்மையான தலைவர். பல்வேறு நேரங்களில் அவருக்கு வந்த பதவிகள் தவிர்க்கப்பட்டது. உள்நாட்டு குழப்பம் ஒரு பக்கம் இருக்கின்றது, எதிரிகள் ஒரு பக்கம், துரோகிகள் ஒரு பக்கம், மத்தியில் இருக்கின்ற வஞ்சிக்கப்பட்ட ஒரு பக்கம். இவ்வளவும் தாங்கிக் கொண்டு அவர் சொல்றார், நான் முன்னோச்சிக்காக பெண் வைக்க மாட்டேங்க. தலைவர் கட்சி வேணா போலாம், தங்கத்தோட்டு தூங்க வைக்கிறது அம்மா கேட்கிறாங்க. அப்படி தரல. 6 ஆண்டுக்கு எப்படி கட்சி ஆரம்பிச்சதோ அது எத்தனை பழனிக்கும் போனாலும் சரி, செந்தில் பாலாஜி போனாலும் சரி, என்ன அனுபவிக்கிறாங்க, அனுபவிப்போம். அதை முடியாது. என்னதான் நீ பணம் இல்லை விட பதிவு இல்லை இருக்கலாம். ஆனா காலத்துக்கு கொண்டு மாரியம்மன் சொல்ல போது வெகுமா வளரும். நம்மள யாரும் கேள்வி கேட்கறது ஆளே கிடையாது. இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு பட்டி தொட்டியெல்லாம் அந்த இயக்கத்தை வளர்த்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு துணையாக இருக்க வேண்டும் சொல்லி கேட்பதோடு, இவ்வளவு நேரம் பொறுமை காத்து உங்களுடைய பெட்ரோல், உங்களுடைய டீசல், உங்களுடைய உணவு இத்தனை பேரும் பொறுமையை காத்து வருகின்ற 2 மாவட்டங்கள் வருகின்ற சேலம் வருகின்ற அத்தனை கழக பொறுப்பாளருக்கும் என்னுடைய பணியான நன்றியை உங்கள் நலத்தாளர்கள் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிந்த இந்த காலகட்டத்திலே எத்தனையோ சோதனைகள், துரோகிகளால் எத்தனையோ இன்னல்கள். பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது ஆளுங்கட்சியின் அதிகார பலத்திற்கு கட்டுப்படாமல், ஆளுங்கட்சியின் லாபங்களுக்கு கட்டுப்படாமல் என்னோடு தோழோடு தோன்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கிறவங்க பெரும்பாலும் தலைவர் காலத்திலிருந்து தேர்தல் பணியாற்றியவர்கள், அம்மா அவர்கள் காலத்தில் தேர்தல் பணியாற்றியவர்கள், புதிதாக வந்தவர்கள், இளைஞர்கள். இந்த இயக்கத்திலே தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பொறுப்பிலே இருக்கிறீர்கள். நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட பிறகு ஆர்கே நகர் தேர்தல், அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற பொதுத் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், பல தேர்தல்களை பணியாற்றியவர்கள் நீங்கள். உங்கள்
நாம் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்ற வாய்ப்பு வருகின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள், செயல் வீரர்கள், வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டார்கள். வெற்றி புத்தகை பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் என்கிற அனைவரும் பாராட்டும் விதமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். என்னை பட்டியலுக்கு எல்லாம் கொண்டு சென்றவர்கள் நீங்கள். நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாக குக்கர் சின்னத்தை நீங்கள் பட்டியலுக்கு எல்லாம் வீடு வீடாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு வறுமையில் கூட இல்லை என்கின்ற அளவுக்கு நமது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நீங்கள் நமது இயக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். 75 ஆண்டு கட்சி, 50 ஆண்டு கட்சியை எல்லாம் புரட்டி போட்டவர்கள் ஆட்சிய நகர தொகுதியிலே நீங்கள் வருங்காலத்திலே அதே சரித்திர சாதனையை செய்யக்கூடிய ஆற்றலும் துணிவும் திருமையும் உள்ளவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கொண்டவர்கள் என்பதை உணர்வின் விதமாக செயல்பட வேண்டும். இன்றைக்கு திமுக, அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக எல்லா மதத்தினரும் எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களும் இங்கே கழகத்திலே பல்வேறு நிலையிலே பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த இயக்கத்தை ஏதோ நாம் பிறந்து தாயை வைத்து நம்மை சில வேண்டும் என்றே காழ்ப்புணர்ச்சியால் அரசியலிலே அவதூறுகளை, பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட முயற்சித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக இன்றைக்கு தலைமை கழகம் முதல் கீழே கிளைக்கழகம் வரை அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கே பொறுப்பே இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உருவாக்கப்பட்ட இளைஞர் காரணம் அம்மாவுடைய கனவுகளை, லட்சியங்களை தொடர்ந்து வருங்கால சமுதாயத்தினர் எடுத்துச் செல்கின்ற நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இது. யாருக்கும் விரோதம் செய்துவிட்டு வந்த இயக்கம் அல்ல. இது தியாகத்தை உணர்ந்த கூட்டம். அவர் எத்தனை எல்லாம் கஷ்டங்களை அறிவித்தவர்கள் என்பது தெரியும். உச்ச நீதிமன்றத்தில் சென்று விடுதலை பெற்றவர் நீக்கையார். நான் அப்பொழுது பேரவையின் செயலாளராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சேலம் மத்திய சிறையிலே நீக்கையார் அவர்களையும் அவரோடு அந்த வழக்கிலே கைதானவர்களையும் சென்று சந்தித்து வந்தேன். துணிச்சல் மிக்கவர், நல்ல திறமையான நிர்வாகி. இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் யாரோ சிலர் போய்விட்டதால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தூக்கல் சரிந்துவிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சிறப்பான எதையும் எதிர்பார்க்காத வந்த பொழுது இருந்த எழுச்சியை காட்டிலும் இன்றைக்கு நிர்வாகிகளுக்கு அதிக எழுச்சியை என்னால் காண முடிகிறது. 5 தொகுதிகளிலும் நமது நிர்வாக அமைப்பு சிறப்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இந்த அமைப்பு சிறப்பாக உருவாக்கப்பட்டு வருகிறது. அதற்கு உதவிகரமாக பொறுப்பாளர்களாக நீக்கிறவர்களும் முருகன் அவர்களும் அனுபவம் மிக்கவர்கள் அங்கே இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக அங்கே அந்த பணியை தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்து அதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த இயக்கம் தேர்தல் வெற்றியை மாத்திரம் மனதிலே கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல.
ஆனால் இந்த பாராளுமன்ற சட்டமன்ற பொறுத்தேர்தலுக்கு பிறகு இந்த இயக்கம் செயல்படாது. டிடிவி தினகரன் ஓய்வு என்பார்கள் ஆதரவு சொன்னார்கள். அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். எனது சுவாசம் உள்ளவரை நான் கொஞ்சம் லட்சியத்திலிருந்து பின்வாங்கமாக பதவியாகவோ பொருளுக்காகவோ யாரும் வந்திருக்கின்ற கூட்டம் அல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற இது அம்மா என்கிற இருபது பெண்களின் பிற்பங்களாக அம்மா மக்கள் முன்னேற்றத்திலே தலைமை கழகம் முழுவதும் ஒவ்வொரு கிளைக்கழகம் வரை செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் அம்மாவின் பின்பங்களாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் சொல்றது போல இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானால் 100 ஆண்டுகளாக நீங்கள் சரியா அம்மா அவர்கள் அசோசியேட் பேசுறது பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அம்மாவின் இயக்கத்தை பொறுத்த இயக்கத்தை யாரும் அழிக்க முடியாது என்று சொன்னார்கள். அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற நம்மை யாரும் கைவிட்டு இந்த துறையில் சொல்லிவிட முடியாது. 2017 நம்மை எல்லாம் இந்த உலகத்துடன் கட்சியை பிடிக்கும் பொழுது நாம் நேரடிய புதிய கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது நம்மை பார்த்து கேட்டார்கள், புதிய கட்சி தொடங்கி நீங்கள் எப்படி இவர்கள் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்கப் போகிறார்கள், விந்தையாக இருக்கிறது என்று பேசினார்கள். அவர்கள் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலே பொதுக்குழுவிலே சகோதரர் ஓபிஎஸ்க்கும் சகோதரர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும் சகோதரர் பி பாண்டியன் அவர்களுக்கும் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் நடைபெற்ற அவமானங்களை பார்க்கிற போது அந்த இயக்கம் தியாகத்தால் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு துரோகத்தின் சூழலாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருப்பது தொண்டர்கள் கூட்டமல்ல, அது குண்டர்கள் கூட்டம் என்பதை தொலைக்காட்சிகளிலே உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் அனைவரும் ஒன்று கொண்டார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரிக்கப்படுவது உண்மையிலே ஒரு சிறந்த அரசியல் முடிவு. இன்றைக்கு நமக்கென்று ஒரு பாதை, நமக்கென்று ஒரு கொடி, நமக்கென்று ஒரு சின்னம், அதோடு பயணிக்கின்ற இயக்கம், தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கின்ற இயக்கம், அமைப்புள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்கள் ஆதரவும் நீங்கள் ஒத்துழைத்தால் 26 அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஆளுநர் மக்களின் நம்பிக்கை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். மக்கள் கோபமாக இருக்கிறார்கள். பழனிசாமி ஆட்சியிலே அவர்கள் செய்த தவறான நிர்வாகத்தால் உடல் நடவடிக்கைகளால் கோபப்பட்ட தமிழ்நாடு மக்கள் திமுக திருப்பி மாற்று சக்தியாக திமுகவுக்கு வாக்களித்தது தவறு என்பதை புரிந்து கொள்கிறார்கள். காரணம், தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதையெல்லாம் இன்றைக்கு திமுக வாழ்ந்துவிட்டு ஒரு கூட்டம் மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுயநலமாக எப்படி பழனிசாமி தலைமையில் ஒரு சுயநல கூட்டம் செயல்பட்டதோ அதை நிறுத்தியமாக இந்த திமுக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் உணர்ந்து வருத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், விடியலாட்சி வருகிறது என்று இன்றைக்கு தமிழ்நாட்டை இருவரை முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், சிறு குறு தொழில் நடத்துபவர்கள், பெரிய தொழில்கள் நடத்துபவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வாழ்கிற அனைவரும் அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் விளம்பர மொழியிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி கெட்ட பெயரிலே ஏற்கனவே பழனிசாமியின் நடவடிக்கையிலே தொடர ஆட்சியை தவிர்த்து போயிருக்கின்ற மக்கள்
இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் வளர்ந்து வருகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதற்கு நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்மை பார்த்து யாரும் இந்த குறை சொல்லிவிட முடியாது. காரணம், நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாருக்கும் ஏமாற்றவில்லை. நேர்மையான பாதையிலே நியாயமான முறையிலே இந்த இயக்கங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நாம் உண்மையின் பாதையை சொல்கிறோம், உறுதியாக வெற்றி பெறுகிறோம். இன்றைக்கு தர்மத்தின் பாதுகளை சூழல் நம்பியிருக்கிறார். நாளை தர்மம் தர்மம் வென்று என்பதை பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன 40 ஆண்டு நான் அரசியல் வாழ்க்கையில என்ன சொல்றோம், உழைக்கணும் இருக்கணும். அப்ப வாயிலை சொல்லுவாரு. ஆனா உண்மை எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும், எத்தனை பேரை உதவி கொடுத்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவருப்பார்கள். தலைவர் சொல்லுவார், உண்மை சரி, அவரது ஆட்சி தொடர்வதற்கு உதவி செய்த பிறரையும் சரி, இன்றைக்கு உதவியை வருகிறார். இன்னும் சொல்ல போனால் நமது 18 எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் பழனிசாமி மாற்ற வேண்டும் என்று கவர்னர் சென்று மனு கொடுத்தார்கள். ஆட்சியை மாற்றார்கள், ஆட்சியை அழிவுகள். நமது முருகன் உட்பட 18 எம்எல்ஏக்களுக்கு கவர்னர்கள் கொடுத்த மனு எங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஆதரவளித்துதான் பழனிசாமி திமுக பிப்ரவரி 15 கொண்டு வந்த நம்பிக்கையில தீர்மானத்தில் நாங்கள் எல்லாம் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த காரணத்தில் தான் இன்றைக்கு முதல்வராக தொடர்கிறார். ஆனால் அவர் அம்மாவின் பாதையில் செல்லவில்லை. எனவே இந்த முதல்வரை மாற்றுவதற்கு நீங்கள் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று கோரிக்கையோடு சென்றார்கள். ஆனால் அவர்களெல்லாம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும். அந்த விரோதம் செய்த பழனிசாமி இன்றைக்கு தன் வாயாலேயே தான் மண்டியிட்டு தவறு வந்துதான் பதவி வாங்கியது என்பதை ஒத்துவிட்டிருக்கிறார். இன்னும் நிறைய கண்கள் சொல்லுவோம். இதுபோல அவரை கண்கள் சொல்ல தெரியவில்லை. உண்மையை ஒத்துக்கொள்கின்ற காலம் வர இருக்கிறது. தீயவர்களுக்கு, சுயநலவாதிகளுக்கு, முழுகி கொத்தியவர்களுக்கு சில பேர் தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் அந்த டிபேட் நடக்கும். பழனிசாமியுடைய இந்த துரோக நடவடிக்கைகளில முழுகி கொத்துகிற வேலைகளை தான் ராஜேந்திரன் என்கிற வேலைகளை கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கு பழனிசாமியை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது என்றைக்குமே துரோகம் பார்க்க போகின்ற நாம் மெதுவாக படிக்கிறோம். ஏன்னா எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள் தான் தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 64 பேர், இந்த அதாவது மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர், பேருந்து செயலாளர்கள் சார்ந்த 64 பேர் 60 பேர் இருக்கீங்க. 4 பேர் சொந்த காரணங்களால் வர முடியவில்லை. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சொந்த காரணங்களால் வர முடியவில்லை. இது இல்லாமல் மற்ற நிர்வாகிகள், மற்ற செயல்தலைவர்கள், நீராங்கனைகள் அனைவரும் இங்கே தங்கள் சொந்த காசை செலவு செய்து கொண்டு காரில் பெட்ரோல் போட்டு ஒரு சேர்த்து வரணும்னா என்ன செலவாகும்? எத்தனை பேர் இன்றைக்கு தங்கள் சொந்த உழைப்பிலே சம்பாதித்த காசு எதை ஏற்கனவே அம்மா ஆட்சியில் பலன் பெற்றவர்களுக்கு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அனைவருமே தங்கள் சொந்த முயற்சியில் சம்பாதித்த பணத்தை செலவு செய்து நாம் அனைவரும் நமது பொதுச் செயலாளர் இருக்கிறார், அழைத்திருக்கிறார். நாம் அனைவரும் இன்றைய சென்று அங்கே கலந்துரையாடலிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள். 2 மணி ஆகக்கூடியது. இன்னும் பொறுமையாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி. உங்கள் உலகிற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஒரு நொடி பொழுதிலே எல்லாம் மாறிவிடும் என்பது துரோகம்
நவம்பர் அவர்கள் துரோகத்திற்கு ஆன கூலியை அவர்கள் நிச்சயம் அறுவடை செய்கின்ற காலம் நெருங்கிவிட்டது. எந்த இரட்டையையும் புரட்சி தலைவர் இயக்கத்தை வைத்துக் கொண்டு தொண்டர்களை ஏமாற்றுகிறார்களோ அந்த இரட்டையை அவர்களை பணிவாங்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இரட்டையை பலவீனமாக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் கையிலே. பணக்குறைகளை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாது என்று உங்களுக்கு தெரியும். இதற்கு அவர்கள் வரும் தேர்தல்களிலே அவர்கள் உண்மையை உணர்ந்து அரசியலிலே அவர்கள் தக்க பாவத்தை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு முழங்குவார்கள் என்பதை மாநில தலைவர்களை கூறிக்கொண்டு தேர்தலிலே சிறப்பான பணியாற்றி நமது தர்மபுரி கிருஷ்ணகிரி பகுதியிலே நாம் மாற்றம் வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து சட்டமன்ற பொதுத்தேர்தலிலே தமிழகத்திலே உண்மையான அம்மாவின் ஆட்சியை அமைக்க நாம் அனைவரும் ஒன்றுபெறும் போராட வேண்டும், உழைத்திட வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு எல்லாம் இங்கே அவர்கள் மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவரும் உணவு சாப்பிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 11 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த அனைத்து மட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் இப்போது தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதாக நாம் வந்து வேற ஏதாவது கேட்கறதா நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற அதாவது பேச்சுகள், செய்திகள், யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. சில கட்சிகளுடன் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைகளை கடந்த 5-6 மாதங்களாக பேசி வருகிறோம். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு உங்கள் மத்தியில் நானே சொல்றேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்துச்சு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. அதுக்கப்புறம் முதலமைச்சரே துபாய் எங்கெல்லாம் போயிட்டு வந்தார். ஏற்கனவே வந்த இதில் முதலீடுகள் அதில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது தெரியல. இப்பொழுதும் மாநாடு நடத்துது, இது நடத்தணும் முதலீட்டாளர்கள் இருப்பதற்காக. நானும் ஊடகத்திலலாம் செய்திகளை பார்க்கிறேன். இது ஒரு விளம்பரத்தோடு நின்று விடாமல் அதை தொடர்ந்து முதலீடுகளை உறுதியாக பெற்று தமிழ்நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். யார் போட்டிருக்கா? ஏஎம்எம்கேலேருந்து செய்தி வந்தா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒரு செய்தி நிறுவனம் அவங்க ஏதோ பரபரப்புக்காகவோ ஏதோ கேள்விப்பட்டது சரியா. நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணுங்கிற முடிவே நான் இன்னும் எடுக்கல. ஏன்னா நாங்கள் ஒரு மாநில கட்சி, எங்களுக்கு இலக்கே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தான். என்னிடம் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் மற்றும் பல நண்பர்கள் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடணுங்கிற கோரிக்கையெல்லாம் சொல்லுவாங்க. பட் எந்த முடிவும் நான் எடுக்கல. அப்படி முடிவு எடுத்தால் உங்களுக்கு சொல்றேன். எதிர்கட்சிங்கிறதுனால ஒரு ஆட்சிய வாய்க்கு வந்தது அப்படி சொல்லக்கூடாது. நான் பழனிசாமி மாதிரி பேச முடியாது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவனும் கிடையாது. ஏன்னா நாங்களாம் அம்மாவின் தொண்டர்கள். ஆளுங்கட்சி செய்கின்ற தவறுகளை எடுத்து குத்தி காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஆனால் மிக்ஜாம் புயலா இருக்கட்டும், தென் மாவட்டங்களில் வந்த அந்த கடும் வெள்ளம், இதில் அரசியந்திரம் அவர்களால் முடிந்த அளவு செயல்பட்டு இருக்காங்க. இது ஒரு தொடர் நடவடிக்கை. இப்ப அதிகாரிகள் சிறப்பாக திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். சென்னையில் கூட மிக்ஜாம் புயலுக்கு அப்புறம் சுகாதார கேடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டிருக்கு. அதனால இந்த அரசாங்கம் அந்த புயல் மற்றும் வெள்ள மழை அந்த விஷயத்தில்
சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நம்புகிறேன். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வியூகத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க. வரும் மக்களவைத் தேர்தலுக்கு உங்களோட கூட்டணி வியூகத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அதாவது இந்த தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல தனது பணியாற்றும் என்று நான் பலமுறை சொல்லி வருகிறேன். அதனால அதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறோம். எல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லா முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். பாஜகவோட அண்ணாமலையோட பாதயாத்திரை ரத யாத்திரை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சதா பாஜக தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பு இருக்கணும், மக்கள் மத்தியில் சென்றடைகிற எண்ணத்துல தான் எந்த கட்சியுமே செயல்படுவாங்க. அது அவர்களுடைய கருத்து. எல்லாவற்றையும் முடிவெடுப்ப நாங்கள் இங்கே நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் தேர்தலுக்காக வேகப்படுத்தி கொண்டிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே செய்வார்கள். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் மக்கள் தான் இதுக்கெல்லாம் இந்த பரீட்சைக்கெல்லாம் மார்க் போடக்கூடியவர்கள் மக்கள் தான். யாத்திரை நிகழ்ச்சியில் நல்லூர் மாவட்டத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஜாதி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து அரசியல்வாதிகள்னா யாரை சொல்றாரு? அது அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நான் பேசுறப்பே சொன்னேன், இது ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இயக்கம். இங்கே அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் அனைத்து சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களும் இங்கே தலைமை கழகத்திலிருந்து கிளைக்கழகம் வரைக்கும் பொறுப்பில் இருக்காங்க. ஒரு சமுதாயத்தையோ ஒரு மதத்தை நம்பியோ கட்சி நடத்தினால் அரசியல்ல நாம் வெற்றி பெற முடியாது என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்குமே தெரியும். அதனால அவர் யாரை குறிப்பிட்டு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. எங்கள் இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். சில பேர் கூட சொல்லுவாங்க, தென் மாவட்டங்கள்ல தான் இவங்க சிறப்பா இருக்காங்கன்னு. இங்க இப்ப தருமபுரியிலே எங்க டிகேஆர் சொன்ன மாதிரி எல்லா கிளைகளுக்கும் அமைப்பு இருக்கிறது. 1500க்கு மேல பூத்துகளுக்கு நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இங்க கூட்டமே நீங்க பாத்தீங்க, எல்லாம் நிர்வாகிகள் கூட்டம். 11 தொழிலை சேர்ந்த 95% நிர்வாகிகள் வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 97% நிர்வாகிகள் பொறுமையாக 11 மணி நேரம் இருந்து நான் 2:10 முடிக்கிற வரைக்கும் எல்லாருடைய பேச்சையும் கேட்டு அவர்கள் ஆலோசனைகளை பெற்று இதை சாப்பிட போயிருக்காங்க. அதனால எங்கள் இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம். அதுதான் உண்மை. நம்ம போல எல்லாருமே பொங்கல் நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகளை சுமூகமாக முடிவெடுக்க வேண்டிய அரசாங்கம். இதில் காலம் தாழ்த்துவதோ இல்லை முடிவெடுக்காவிட்டால் பொங்கல் பண்டிகை போது பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால அரசாங்கம் எப்படி தேர்தல் வாக்குறுதியெல்லாம் காத்துல பறக்க விடுற மாதிரி இதையும் விட்டுவிடக்கூடாது, இதில் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்றுதான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம்.